ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் KFC ஸ்டைல் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் தேவைப்படாது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸில் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 உருளைக்கிழங்கு எடுத்தால் போதும். இந்த அளவு உருளைக்கிழங்கு 2-3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதனால் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இதை எல்லாத்தையும் மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா வெளியே மொறுன்னு வராது. பாருங்கள், இதுபோல் கட் பண்ண பிறகு நல்லா கூலிங்கான வாட்டரில் சேர்த்துட்டு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடுங்க. அதாவது சில்லுன்னு தண்ணியில் சேர்த்துருங்க, நார்மல் வாட்டர் கிடையாது. இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் இது அப்படியே தண்ணியிலே இருந்திருக்கு. இதை நல்லா வடிகட்டிடுங்க. இதை வடிகட்டிட்டு இதில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இது போல் நல்லா காட்டன் துணியில் பரப்பி விட்டு இதை நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா கோட்டிங் ஆகாது. நம்ம செய்ய போகிற மசாலா சரியாக கோட் ஆகாது. அதனால் இது போல் நல்லா ஒத்தி எடுத்து இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஈரப்பதம் கிடையாது. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கிறேன். 2-3 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பச்சை தண்ணி சேர்த்து இதை ஒரு தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிங்கன்னா சரியாக கோட் ஆகாது. பாருங்கள், இது போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பிளேட்டில் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கோட்டிங் பண்ணுறதுக்கு மாவு தயாராகிடுச்சு. இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குலேருந்தே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மாவில் இதை நல்லா இது போல் கோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட அங்கங்கே கேப் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இதே போலவே கோட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், இது போல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நல்லா நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சு எடுங்க. இல்லைனா எண்ணெய் இழுக்கும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் இழுக்கும். அதனால் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4லேருந்து 3 நிமிஷத்துக்கு திருப்பி விட்டுட்டு ஜென்டலாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சட்டுன்னு வெந்துடும். வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்துடும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இது வெளியே எடுத்து காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு சூப்பராக கோட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே KFC ஸ்டைலில் பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. சுட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக செய்யலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.